அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இக்ரா டிவியின் மற்றொரு டோக் ஷோவினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய எங்களுடைய கலந்துரையாடல் குர்ஆன் மதரசாக்கள் தொடர்பாக அமையப்பெறும் இன்ஷா அல்லாஹ். இந்த கலந்துரையாடலுக்காக இங்கு வருகை தந்திருக்கின்றார் நாடளாவிய ரீதியிலே குர்ஆன் மதரசா ஆசிரியர்களுக்கு பயிற்றுவிப்புகளை வழங்கக்கூடியவரும், அதே போன்று வரக்காப்போலை பாபுல் ஹசன் மத்திய கல்லூரியின் ஆசிரியரும், இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்தின் கல்வி பீட கற்கைகளின் வருகை தரு விரிவுரையாளருமான அஷேக் மஸ்ஹர் நலீமி அவர்கள். முதலில் நாங்கள் அவர்களை நிகழ்ச்சிக்குள்ளால் வரவேற்றுக் கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாட்டிலே பல பாகங்களிலும் இந்த ஒழுங்கமைப்பு காணப்படுகின்றது. இந்த குர்ஆன் மதரசாக்கள் என்கின்ற இந்த கட்டமைப்பு உண்மையில் தேவையா? ஆம் சகோதரர் அவர்களே, இஸ்லாத்தை பொறுத்தவரையில், இஸ்லாமிய வரலாற்றை பொறுத்தவரையில் இஸ்லாமிய வரலாற்றிலிருந்து பிரிக்க முடியாத ஒரு அமைப்பு தான் இந்த அல் குர்ஆன் மதரசாக்கள் என்பது. ஏனென்றால் ஒரு முஸ்லீமை பொறுத்தவரை நாங்கள் பார்க்குறோம், முஸ்லீம் அல்லாத சமூகங்களை பொறுத்தவரை அவர்களிடம் தஹம் பாசல, தர்மாச்சார, அஹதியா பாடசாலை, அறநெறி பாடசாலை இப்படியான ஒழுங்குகள் காணப்படுகின்றன. அவர்களும் கேட்கின்ற கேள்வி இதுதான், இப்படியான ஒரு முஸ்லீம்களுக்கு ஏன் தனித்துவமான அல் குர்ஆன் மதரசாக்கள் இப்படியான ஒன்று தேவையா என்று. உண்மையில் எங்களுக்கு அஹதியா என்ற அமைப்பும் காணப்படுகின்றது, அதற்கு அப்பால் குர்ஆன் மதரசா என்ற ஒழுங்கும் இருக்கின்றது. இது எதற்காக என்றால், ஒரு முஸ்லீமை பொறுத்தவரை அவனது வாழ்க்கையின் அடிப்படையான அம்சம் தொழுகை. தொழுகை என்பது அரபு மொழியில் அமைய வேண்டும். அரபு மொழியிலே பல்வேறு வகையான ஓதல்கள் காணப்படுகின்றன. அந்த ஓதல்களை அவன் ஓதிக்கொண்டுதான் அந்த தொழுகையை அவன் நடைமுறைப்படுத்த வேண்டும். எனவே ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை 7 வயதில் அவனுக்கு தொழுகை கடமையாகின்றது. சிறு வயது முதலே அந்த தொழுகையின் மொழியாகிய அரபு மொழியை அவன் படிக்கணும். அவன் படித்தாத்தான் அந்த அரபு மொழியை அந்த படித்ததுக்கு பிறகுதான் அந்த தொழுகையை மிகச்சரியான முறையில் நடைமுறைப்படுத்தலும். அப்போ மொழி என்பது, ஒரு மொழியை படிக்கிறதுக்கு எவ்வளோ எஃபோர்ட், எவ்வளோ முயற்சிகள், எவ்வளோ தூரம் முன்னெடுப்புகள் உலகளாவிய ரீதியில் இன்று நடக்குதுன்றது எங்களுக்கு தெரியும். உண்மையிலே அல் குர்ஆன் மதரசாக்களில் ஆரம்பமாக இடம்பெறுகின்ற முக்கியமான விடயம் அரபு மொழியின் ஒரு திறன், அதாவது வாசித்தல் என்ற திறனை பெற்றுக்கொள்வதற்கான பயிற்சி. உதாரணமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம், முதலாம் ஆண்டிலே படிக்கின்ற ஒரு பாடசாலை மாணவனை எடுத்துக்கொண்டால், முஸ்லிம் மாணவனை எடுத்துக்கொண்டால், அவனது தமிழ் அறிவை விட, அவனது தமிழ் வாசிப்பறிவை விட அரபு மொழி வாசிப்பறிவு நல்ல நிலையில் காணப்படும். ஏனென்றால் அவன் தொழ வேண்டும் 7 வயதாகின்ற பொழுது. எனவே அதற்கு அவன் மொழியை வளர்த்து கொள்ள வேண்டும், மொழியை பார்த்தோத வேண்டும், மொழியை பாடமிட வேண்டும். அந்த பாடமிட்ட விடயங்களை அவன் தொழுகையில் நடைமுறைப்படுத்த வேண்டும், ஓத வேண்டும். எனவே இந்த வகையிலே பார்க்கின்ற பொழுது குர்ஆன் மதரசாக்கள் என்பது அடிப்படையானவை. குர்ஆன் மதரசாக்கள் என்ற ஒழுங்கு இருக்கின்றதோ இல்லையோ, ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை இந்த அரபு மொழியை கற்றல், அதனை வாழ்க்கையில் பிரயோகித்தல் என்பது அடிப்படையான விடயம். அது மதரசாவிலாக இருக்கலாம், வீட்டிலாக இருக்கலாம், அது எப்படியோ கொடுக்கப்பட வேண்டும். வீட்டில் கொடுக்கப்படுவது என்பது இலகுவான விடயம் அல்ல. எனவே இப்படியான ஒரு ஒழுங்கினூடாக வரலாறு நெடுகிலுமே கொடுக்கப்பட்டு வருகின்றது. மக்தப், குத்தாப், கதாத்தீப், குர்ஆன் மதரசா அல் குர்ஆனியா என்ற பல பெயர்களிலே முஸ்லிம் வரலாற்றிலே எல்லா இடங்களிலும் இருந்திருக்கின்றன. இலங்கையில் கூட 200 வருடங்களுக்கு மேலாக அல் குர்ஆன் மதரசா நடந்ததற்கான மிக வலுவான ஆதாரங்கள் இருக்கின்றன. அந்த வகையிலே இது தேவை என்பதுதான் அடிப்படையான ஒரு விஷயம். அந்த தேவையை யாரும் புறக்கணிக்க முடியாது. குர்ஆன் மதரசாக்களை பொறுத்தவரையில் யார் வேண்டுமென்றாலும் இந்த மதரசாக்களை நடத்த முடியுமா, அல்லது இதனை குறிப்பிட்ட குவாலிஃபிகேஷன்ஸ் உடைய தகுதியை பெற்றவர்கள் மாத்திரம்தான் நடத்த முடியும் என்ற ஏதாவது ஒழுங்கமைப்புகள் காணப்படுகின்றதா? ஆம், நல்ல கேள்வி. இந்த கேள்வியை 2 வகையில் பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது. முதலாவது, இலங்கையின் சட்ட அடிப்படையில் குர்ஆன் மதரசாக்களை யார் நடத்த வேண்டும் என்ற அடிப்படையில் வினவுகின்ற பொழுது அப்படியான சட்ட ஏற்பாடுகள் இல்லை. அதாவது நாட்டிலே எந்த ஒரு ஒழுங்கமைப்பும் இதற்கென்று இல்லை. இலங்கையிலே MRCA, முஸ்லிம் ரிலீஜியஸ் கல்ச்சரல் அஃபேர்ஸை கீழே பதிவு செய்யப்பட்ட 2000க்கும் மேற்பட்ட மதரசாக்கள் இருக்கின்றன. அங்கு எங்குமே
பள்ளி வாயில்களின் கீழ் இடம்பெறுகின்ற மதரசாக்கள் இருக்கின்றன, தனியார் செய்கின்றார்கள், ஆன்லைன் ஊடாக மதரசாக்கள் இடம்பெறுகின்றன. எனவே இந்த ஒரு பாடசாலையிலே ஒரு மாணவன் கற்பதற்கு 6 வயதை அடைந்திருக்க வேண்டும், ஆசிரியர்களுக்கு இன்னும் தகைமைகள் இருக்க வேண்டும். அப்படியான தகைமைகள் எந்த ஒரு தகைமையும் இலங்கையின் அல் குர்ஆன் மதரசா என்ற அந்த கட்டமைப்பிற்குள் இதுவரை வரவில்லை என்பது மிக முக்கியமான விடயம். இரண்டாவதாக கல்வி அடிப்படையிலே கல்வி புலத்திலிருந்து நோக்குகின்ற பொழுது அல் குர்ஆன் மதரசா என்பது ஒரு கல்வி நிறுவனம். ஒரு கல்வி நிறுவனத்தை பொறுத்தவரை அங்கு கற்பிக்கின்ற விடயங்கள் 2 வகைகளை அடிப்படையாக கொண்டு இடம்பெற வேண்டும். முதலாவது நாங்கள் குறிப்பிடுவோம் விடய உள்ளடக்கம், இரண்டாவது தொழில்நுட்ப உள்ளடக்கம். விடய உள்ளடக்கம் என்பது அந்த மொழியை கற்பிப்பது, அந்த குர்ஆனை கற்பிப்பது. இதனை கற்பிப்பதற்கு உண்மையில் விடயத்தை குர்ஆனை கற்பிப்பதற்கு அது ஷரியாத் துறையில் 7 வருடம் பயின்ற மௌலவிமார்களாக இருக்கலாம், அல்லது குர்ஆன் ஓத தெரிந்தவர்களாக இருக்கலாம். இது யாருக்கும் செய்ய முடியும் முதலாவது. ஆனால் கல்வி புலத்திலே பார்க்கின்ற பொழுது அல் குர்ஆன் மதரசாக்கள் என்பது த பிரைமரி எஜுகேஷன், ஆரம்ப கல்வி ஆகும். ஆரம்ப கல்வி என்று குறிப்பிடுகின்ற பொழுது அந்த ஆரம்ப கல்வியில் கற்கின்ற மாணவர்கள் 10 வயதுக்குட்பட்ட மாணவர்கள். அவர்களுக்கே உரித்தான தனித்துவமான அம்சங்கள், தனித்துவமான பண்புகள், அவர்களுக்கு தனித்துவமான கற்பித்தல் முறைகள், தனித்துவமான கற்பித்தல் உத்திகள், கற்பித்தல் சாதனங்கள் என்ற பல விடயங்களை கற்றுக்கொண்டுதான் ஒருவர் இந்த கற்பித்தலுக்குள் வர வேண்டும். ஆனால் குர்ஆன் மதரசாக்களை பொறுத்தவரை துரதிர்ஷ்டவசமாக எங்களது ஆசிரியர்கள் அவர்களுக்கு ஓத தெரியும் என்றால் ஷரியாத் துறையில் 7 வருடங்களை கற்றுவிட்டு 5 வருடங்களை கற்றுவிட்டு வெளியேறுகின்ற பொழுது எங்களுக்கும் குர்ஆன் மதரசா நடாத்த முடியும் என்ற அடிப்படையிலே குர்ஆன் மதரசாக்களை நடாத்துகின்றார்கள். அது வெற்றிகரமாக சக்சஸாக அமையப் போவதில்லை. காரணம் என்னவென்றால் எப்படி கற்பிப்பது, எதனை அடிப்படையாக கொண்டு கற்பிப்பது, யாருக்கு கற்பிப்பது, அவர்களுக்கு எப்படி கற்பிக்க வேண்டும், இந்த எந்த ஒரு விடயத்தையும் இது தொழில்நுட்ப அடிப்படை என்று கூடுவோம். இந்த தொழில்நுட்ப அடிப்படைகளை கற்பித்தலுக்கான தொழில்நுட்ப அடிப்படைகளை கற்றுக்கொள்ளாமல் ஒருவர் கற்பிக்கின்றார். எனவே அந்த கற்பித்தல் வெற்றிகரமாக அமையாது. எனவே ஒரு அல் குர்ஆனில் கற்பிக்கின்ற ஒரு ஆசிரியரை பொறுத்தவரை இந்த 2 விடயங்களும் நிபந்தனைகளாக கொள்ளப்பட வேண்டும். முதலாவது விடய உள்ளடக்கம், அவர் ஷரியாத் துறையில் குறிப்பிட்ட காலங்கள் கற்றிருக்க வேண்டும். இரண்டாவது பிள்ளைகளுக்கு கற்பித்தல் என்ற விடயம் தொடர்பாக, இதனைத்தான் நாங்கள் இன்று பிஎட் என்று, பிஜிடி என்று, காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் என்று பல்வேறு வகையாக பாடசாலைகளில் அந்த மாணவர்களுக்கு கற்பிக்கப் போகின்றவர்கள் கற்றுவிட்டுத்தான் கற்கின்றார்கள். இப்படியான ஏதாவது ஒரு பயிற்சி நிறையை முடித்தால்தான் அவர்களுக்கு எப்படி கற்பிக்க முடியும் என்பது தொடர்பாக இந்த ஆசிரியர்களால் யோசிக்கவே முடியும். எனவே இலங்கையிலே அப்படியான வரையறைகள் இல்லை என்பது மிக முக்கியமான விடயம். வரையறைகள் வருமாக இருந்தால் இப்படியான 2 வரையறைகள், அவர்களுக்கு விடய உள்ளடக்கம் நன்றாக இருக்க வேண்டும், இரண்டாவது கற்பித்தல் அடிப்படைகள் தொடர்பான அறிவு அவர்களுக்கு காணப்பட வேண்டும். இந்த 2 விடயமும் உள்ளடங்கப்பட வேண்டும். ஆனால் ஆரம்ப காலங்களில் அல் குர்ஆனை அழகாக ஓதக்கூடியவர்கள் இந்த குர்ஆன் வகுப்புகளை நடத்தி வந்தார்கள். அதிலே கற்ற மாணவர்களும் கூட நல்ல முறையில் குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக, சந்தர்ப்ப துஆக்களை ஓதக்கூடியவர்களாக இருந்துள்ளார்கள். இன்று இவ்வாறான ஒரு ஒழுங்கமைப்பு வர வேண்டும் என்று குறிப்பாக நீங்கள் சொல்வதற்கான காரணம் என்ன? மிகவும் முக்கியமான ஒரு நல்ல கேள்விதான். அந்த காலத்தை பொறுத்தவரை 100 வருடங்களுக்கு முற்பட்டதாக இருக்கலாம், அல்லது ஒரு 20 வருடங்களுக்கு முற்பட்டதாக இருக்கலாம். இந்த 10 வயது பிள்ளைகளை பொறுத்தவரை அவங்க பிஸி இல்லாத ஆக்கள், அவங்களுக்கு ரஷ் இல்லை. அவங்களுக்கு பெரும்பாலும் 6 நாட்கள் மதரசாக்கள் இடம்பெற்றிருக்கின்றன. வெள்ளிக்கிழமைகளை தவிர 6 நாட்கள் மதரசா இடம்பெற்றிருக்கின்றன. ஒவ்வொரு நாளும் 2 மணி நேரங்கள் மதரசா இடம்பெற்றிருக்கின்றன. நேசரியிலிருந்து கிரேட் 1லிருந்து சில நேரம் 7, 8ஆம் ஆண்டு வரை அந்த பிள்ளைகள் ஓதி இருக்கின்றார்கள். ஆனால் இன்றைக்கு கேட்குற பிள்ளைகள் அப்படி அல்ல. பெற்றோர்களுடைய எதிர்பார்ப்பு எப்படின்னா, நேசரியில் அல்லது கிரேட் 1ல் மதரசாவுக்கு போட்டால் 2 வருடங்களுக்குள்ளால் 3 வருடங்களுக்குள்ளால் மதரசாவை முடிக்கணும். அது பிறகு பிள்ளைகளை ஸ்காலர்ஷிப்பு ரெடியாக்கணும். அது பிறகு மதரசா பக்கம் அனுப்புவதற்கே பெற்றோர்கள் தயாராக இல்லை. பெரும்பாலான மதரசாக்கள் இப்போ எப்படி நடக்குதுன்றா, பெற்றோர்கள் வருவாங்க, வாப்பமார் பெரும்பாலும் வருவாங்க,
வந்து புள்ளைய பைக்கில் கூட்டிகிட்டு வருவார். மகன்ட்டு சொல்லுவார், மகன் போய் இது பாடம் கொடுத்துட்டு வாங்க, நான் 5 நிமிஷம் நிற்கிறேன். அப்போ அந்த 5 நிமிஷம் 10 நிமிஷங்களாகத்தான் அந்த மதரசா கட்டமைப்பு இருக்கின்றது. 1.5 ஹவர் 2 ஹவர் மதரசா இடம்பெறும். ஆனால் பிள்ளைகள் போகிற டைம் அப்படியாகத்தான் இருக்கு. எனவே இந்த மதரசாக்கள் கவர்ச்சிகரமாக மாறும். ரைட், இந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ளுக்கால அந்த மதரசாட சிலபஸை மிகச்சரியாக பெற்றுக்கொள்றதுக்கு இப்படியான நவீன கற்பித்தல் அணுகுமுறைகளை கட்டாயம் பின்பற்ற வேண்டும். அப்படி பின்பற்றுகின்ற பொழுதுதான் இப்போது இருக்கின்ற மாணவர்களை மதரசாவில் வைத்து கொள்ள முடியும். இப்போது மதரசாக்களை கண்டிப்பான அணுகுமுறைகளினூடாக ஏசி அல்லது அடித்து அல்லது மிரட்டி பெற்றோர்களை வன்மையாக கண்டித்து இப்படி மதரசா நடத்த முடியாது. பிள்ளைகளையும் அரவணைத்து கொண்டு பெற்றோர்களுக்கும் உணர்வூட்டி தான் செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. அந்த வகையிலே இப்படியான கவர்ச்சிகரமான முறைகளை பின்பற்றுவது கட்டாயம். இந்த நாட்டிலே குர்ஆன் மதரசாக்கள் என்ற இந்த விடயத்திற்கு பொறுப்பாக யாராவது இருக்கின்றார்களா? ஏதாவது ஒரு கட்டமைப்புக்கு கீழால் இந்த குர்ஆன் மதரசாக்கள் இருக்கின்றனவா? மிக முக்கியமான ஒரு கேள்விதான். இலங்கையிலே இப்போது குர்ஆன் மதரசாக்களுக்கு பொறுப்பாக இருப்பது முஸ்லீம் ரிலீஜியஸ் கல்ச்சரல் அஃபேர்ஸ், அதாவது முஸ்லீம் விவகார பண்பாட்டு அலுவல்கள் அமைச்சு. அவர்களின் கீழே கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட பள்ளிவாயல்களின் மதரசாக்கள் ரெஜிஸ்டராகி இருக்கின்றன. உண்மையில் மதரசாக்களின் பாடத்திட்டங்கள், ஆசிரியர்களை பயிற்றுவிப்புகள், மதரசாவின் கலைத்திட்டம் இவை யாவற்றோடு தொடர்பான நிறுவனம் அந்த நிறுவனம்தான். துரதிர்ஷ்டவசமாக இலங்கையிலே அதனை ஒழுங்குபடுத்தி கொள்வதில் அவர்கள் அதனை ஒழுங்குபடுத்தி கொள்ள முடியாத நிலையில் இருக்கின்றார்கள். அதற்கு என்ன காரணம் என்று தெரியவில்லை. அவர்கள்தான் மிக முக்கியமான இதன் பங்காளிகள். அந்த வகையிலே இப்படி அவர்களினூடாக இந்த ஒழுங்குபடுத்தல் நடைபெறாததன் காரணமாக இந்த குர்ஆன் மதரசா கட்டமைப்பிலே பல்வேறு வகையான பிரச்சனைகள் இருக்கின்றன. அதில் மிக முக்கியமான பிரச்சனை தான் இந்த நாங்கள் சொல்லுவோம் யூனிஃபார்மிட்டி என்பது. யூனிஃபார்மிட்டி என்றால் ஒரே வகையான கட்டமைப்புக்குள் அனைத்து வகையான மதரசாக்களும் இல்லை. ஒவ்வொரு மதரசாக்களும் ஒவ்வொரு வகையான பாடத்திட்டத்தோடு இயங்குகின்றன. ஒரு ஷரியாத்துறை ஒரு மௌலவி அல்லது ஷரியாத்துறையில் கற்ற ஒரு மௌலவியா மாணவி வெளியேறுகின்ற பொழுது தனக்கும் ஒரு மதரசாவை நடாத்த முடியும் என்ற அந்த எண்ணத்தோடு வந்து மதரசாக்களை தொடங்குகின்ற நிலையை பார்க்கலாம். மதரசா கட்டணங்களை பொறுத்தவரை பல்வேறு வகையான வித்தியாசமான கட்டண முறைகள் காணப்படுகின்றன. ஆடை ஒழுங்கு இல்லாத பிரச்சனை இருக்கின்றது. எந்த வகையான ஆடைகளை நடைமுறைப்படுத்துவது என்று இப்படி மேலே இருக்கின்ற எதற்கு வகை கூற வேண்டுமான பொறுப்பு கூற வேண்டுமான அந்த முஸ்லீம் விவகார பண்பாட்டு அலுவல்கள் அமைச்சு இது தொடர்பாக ஒரு சரியான முடிவுக்கு சரியான ஒழுங்கமைப்புக்குள் வந்து கொள்ள முடியாது இருப்பதன் காரணமாக நீண்ட காலமாக அவர்களிடம் ஒரு பாடத்திட்டம் ஒன்று இருந்தது. ஆனால் இப்போது அது நடைமுறையில் இல்லை. அப்படியான ஒரு பாடத்திட்டத்தை கொண்டு வருவதற்காக அவர்கள் கடுமையான முயற்சிகள் எடுத்துக்கொண்டு இருக்கின்றார்கள் என்று எனக்கு தெரியும். ஆனாலும் அது இடம்பெறுவதில்லை. அது பல்வேறு வகையான காரணிகள் இருக்க முடியும். அப்படி நடைபெறாததன் காரணமாக இப்படி பல்வேறு வகையான ஒழுங்கீனங்கள் காணப்படுகின்றன. அங்கு ஒழுங்குபடுத்தப்படுகின்ற பொழுது கீழே இருக்கின்ற மதரசாக்கள் அனைத்தும் மிகச்சரியான முறையில் ஒழுங்குபடும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இப்போதுள்ள குர்ஆன் மதரசாக்களில் பொதுவாக குர்ஆன் ஓதி கொடுக்கப்படுகின்றன. அதே போன்று ஹதீஸ்கள், துவாக்கள் ஓதி கொடுக்கப்படுகின்றன. இதுவல்லாமல் வேறு ஏதும் விடயங்கள் இந்த மதரசாக்களுக்குள்ளால் உள்வாங்கப்படலாமா? உண்மையில் அல் குர்ஆன் மதரசாக்களை பொறுத்தவரை அதில் மாற்றங்கள் ஏற்பட வேண்டும். அதில் நல்ல புதிய விடயங்கள் உள்வாங்கப்பட வேண்டும் என்று கூறப்படுவதற்கு அடிப்படையான காரணம் தற்போது இருக்கின்ற நிலைதான். தற்போது அல் குர்ஆன் மதரசாக்களை பொறுத்தவரை அல் குர்ஆன் மதரசாக்களில் நீங்கள் ஏற்கனவே கூறியது போன்று அல் குர்ஆனை ஓதுவதற்கான ஒரு பயிற்சி இடம்பெறுகின்றது. அல் குர்ஆனை வாசிப்பதற்கான ஒரு பயிற்சி இடம்பெறுகின்றது. இது அடிப்படையான ஒரு பயிற்சி. அதிலே வெற்றிகரமாக பெரும்பாலான பிள்ளைகள் அந்த பயிற்சியை முடிக்கின்றார்கள், வாசிக்கின்றார்கள். இரண்டாவது, தங்களது வாழ்க்கையோடு தொடர்பான சில சந்தர்ப்ப துவாக்களை, ஹதீஸ்களை பாடமிட்டு கொள்வதற்கான
சில ஒழுங்குகள் காணப்படுகின்றன. இதுவும் அவர்களுக்கு கிடைக்கின்றது. ஆரம்பத்தில் நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீர்கள், அல் குர்ஆன் மதரசாக்கள் தேவையா என்ற விடயம். உண்மையில் இந்த 2 கேள்விகளையும் இணைத்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது. இன்று ஒரு முஸ்லிம் மாணவனை பொறுத்தவரை இந்த அல் குர்ஆன் மதரசாக்கள் ஏன் தேவை என்ற கேள்விக்கு நாங்கள் விடை தேடுகின்ற பொழுது, ஆரம்பமாக நாங்கள் ஏற்கனவே கூறியது போன்று அல் குர்ஆனை வாசிப்பதற்கான ஒரு பயிற்சி அடிப்படையில் தேவை. இதற்காக குர்ஆன் மதரசாக்கள் தேவை. குர்ஆன் மதரசா பாடத்திட்டத்தில் இது மிக முக்கியமாக இடம்பெற வேண்டும். இரண்டாவது, அரபு மொழியை விளங்குவது எப்படி போனாலும், அரபு மொழியை பேசுவது எப்படி போனாலும், தொழுகையிலே ஓதுகின்ற அல் குர்ஆன் வசனங்களை நாங்கள் எவ்வளவு தூரம் விளங்கி இருக்கின்றோமோ, அதன் கருத்துக்களை தெரிந்திருக்கின்றோமோ, அவ்வளவு தூரம் எங்களது தொழுகை உயிரோட்டமானதாக மாறும். எனவே அடிப்படையிலே குர்ஆனில் வருகின்ற சில சூறாக்கள், அதே போன்று அரபு மொழியிலே அமைகின்ற சில ஹதீஸ்கள், சந்தர்ப்ப துஆக்கள், இதன் பொருளை விளங்கிக் கொள்ள வேண்டிய தேவையும் இருக்கின்றது. இது இரண்டாவது விடயம். மூன்றாவது விடயம், இன்று சமூகத்தில், முஸ்லிம் சமூகத்தில் மட்டுமல்ல பல இடங்களிலும் பேசப்படுகின்ற மிக முக்கியமான பிரச்சனை மாணவர்களது பண்பாடுகள் தொடர்பான பிரச்சனை, ஒழுங்கு சம்பந்தமான பிரச்சனை, ஒழுக்கம் சம்பந்தமான பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கு அடிப்படையான காரணம் தற்போது இருக்கின்ற கல்வி அமைப்பு, தற்போது இருக்கின்ற பரீட்சை மைய கல்வி. பாடசாலையிலே பிள்ளைகள் 3ஆம் ஆண்டிலிருந்து அல்லது 2ஆம் ஆண்டிலிருந்தே புலமை பரிசில் பரீட்சைக்கு தயார்படுத்தப்படுகின்றார்கள். அங்கு பிள்ளைகளுக்கு மத்தியிலே போட்டி மனப்பான்மை உருவாகின்றது. அவர்கள் பிள்ளைகளுக்கு மத்தியிலே குரோதம் உருவாகின்றது, பொறாமை உருவாகின்றது. அவர்கள் குழுவாக வேலை செய்வதற்கான இடம் அவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை. உதவி செய்வதற்கான மனப்பாங்குகள் குறைகின்றன. பிள்ளைகள் படிக்கின்றார்கள் என்ற அடிப்படையிலே அவர்கள் வீட்டிலே வேலைகள் செய்வதோ, பெற்றோருக்கு உதவுவதோ, அயலவர்களோடு நண்பர்களோடு பேசி சிரித்து வாழ்வதோ, இப்படியான பல்வேறு வகையான அம்சங்கள் குறைந்து சென்றிருக்கின்றன. இவையாவும் பண்பாட்டோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள். இந்த பண்பாட்டோடு சம்பந்தப்பட்ட விடயங்களை தற்போது முஸ்லிம் சமூகத்திலே கொடுப்பதற்கு ஒரு அமைப்பு இருக்கும் என்றால் அது நிச்சயமாக குர்ஆன் மதரசாக்கள் தான். அதனை இப்படியும் சொல்ல முடியும், 5இல் வளையாதது 50இல் வளையுமா என்று கேட்பார்கள். அது உண்மையான கேள்வி. ஏனென்றால் ஒரு பிள்ளையை பொறுத்தவரை அந்த பிள்ளையின் மூளை வளர்ச்சி என்பது 8 வயதோடு கிட்டத்தட்ட 80% நிறைவுற்று முடிகின்றது. நான் உங்கள்கிட்ட எப்படி ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்கள் ஜப்பான் போகிறீங்க, உங்களுக்கு ஜப்பான் லாங்குவேஜ் எவ்வளவு காலத்தில் படித்து கொள்ளுங்க? 1 வருடம் அல்லது 6 மாதம். 1 வருடம் 6 மாதம். அப்போ இதே மாதிரி தான் அரபு மொழியை 6 வயசுல 7 வயசுல படிக்கணும் என்ற ஒரு நிர்பந்தம் இருந்தாலும் அதை எப்பயும் படிக்கலாம். ஆனால் அதை விட அந்த வயதிலே கூட முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய மிக முக்கியமான விடயம் பண்பாடு. ஒரு பண்பாட்டை, ஒரு நடத்தையை ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு கற்றுக்கொள்வது முடியாது. அது சாத்தியமில்லாத விடயம். அது குறிப்பிட்ட அந்த மூளை வளர்கின்ற பருவத்திற்குள்ளாலே இடம்பெற வேண்டும். எனவே அல் குர்ஆன் மதரசாக்களை பொறுத்தவரை 3ஆவதாக மிக முக்கியமாக கொடுக்கப்பட வேண்டிய விடயம் பிள்ளைகளுக்கு நல்ல பண்பாட்டு பயிற்சியை கொடுக்க வேண்டும். உதாரணமாக இப்படி குறிப்பிடலாம், நான் பிள்ளைகளுக்கு ஹதீஸ்கள் கற்பிக்கப்படுகின்றன. ஹதீஸ்கள் என்பது என்ன? அடிப்படையில் பண்பாடு. அந்த ஹதீஸ்கள் எப்படி அல் குர்ஆன் மதரசாக்களில் கற்பிக்கப்படுகின்றன? அந்த ஹதீஸை படித்து பிள்ளைகள் பாடமிட்டு மேடையில் ஒப்புவிப்பதோடு அந்த கடமை முடிந்து விடுகின்றது. உண்மையில் ஹதீஸ் இப்படியெல்லாம் கற்பிக்கப்பட வேண்டும். ஹதீஸ் என்பது பண்பாடு. உதாரணமாக நாங்கள் சொல்லுவோம் பகிர்ந்துண்ணல் தொடர்பான ஒரு ஹதீஸை படிப்பிக்கிறேன்டா, அந்த ஹதீஸோடு சம்பந்தப்பட்ட அந்த அரபு வசனத்தையும் மொழிபெயர்ப்பையும் பாடமாக்கி ஒப்புவிப்பதல்ல பண்பாடு என்பது. மாற்றமாக அந்த குர்ஆன் மதரசாவிலே எப்படி பகிர்ந்துண்பது,
எப்படி பொருட்களை பகிர்ந்து கொள்வது, எப்படி வேலைகளை பகிர்ந்து கொள்வது, இதற்கான இப்படி பல்வேறுபட்ட வேலை திட்டங்கள் அந்த மதரசாவில் இடம்பெற வேண்டும். அந்த வகையிலே மூன்றாவது கட்டாயமாக இடம்பெற வேண்டிய விடயம் பண்பாட்டுக்குரிய பயிற்சி இடம்பெற வேண்டும். இந்த பயிற்சி சரியாக வழங்கப்படாத பொழுது பிள்ளைகள் 11 வயது, 12 வயது, 13 வயதுக்கு வந்து அவர்கள் பெற்றோர்களது அரவணைப்பிலிருந்து, ஆசிரியர்கள் அரவணைப்பிலிருந்து விடுபடுகின்ற பொழுது ஏராளமான குற்றச்செயல்கள், ஏராளமான பிரச்சனைகள், ஏராளமான பாவங்களுக்குட்பட வேண்டிய தேவை ஏற்படுகின்றது. எனவே இந்த வகையிலே அந்த பண்பாட்டு பயிற்சியை அளித்தல் என்பது அல் குர்ஆன் மதரசாவில் கட்டாயமாக இடம்பெற வேண்டிய ஒரு விடயம். அது வெறுமனே பாடமிடுதல் மூலமாக இடம்பெறக்கூடாது. ஏராளமான பயிற்சிகள், ஏராளமான நாங்கள் சொல்ல லேர்னிங் பை டூயிங் என்பது செய்வதனூடாக கற்றல். செய்வதனூடாக ஒரு விஷயத்தை செய்யக்கூடதான் அது ஒரு பதிவாக மாறி ஒரு பண்பாடாக மாற்றமடையும். அப்படியான பயிற்சிகள் அல் குர்ஆன் மதரசாக்களிலே இடம்பெற வேண்டும். அதுக்கு பெரிய ஒரு டைம் ஒன்று எடுக்கணும். சாதாரணமாக அவசரமாக முடிக்க முடியாது. எனவே இப்படியான விஷயங்களும் உள்வாங்கப்பட வேண்டும். இன்றைய சூழலில் இந்த பிள்ளைகள் குர்ஆன் மதரசாக்களுக்கு ஆர்வமாக செல்லக்கூடிய ஒரு நிலை அவதானிக்கப்படுவதில்லை. இதற்குரிய காரணம் என்ன? அது வெளிப்படையாக அதுக்கான காரணம் வெளிப்படையானது. ஏனென்றால் இப்போது கொஞ்சம் மாறி இருக்கின்றது என்றாலும் பெரிய அளவு மாற்றம் ஏற்பட்டது என்று குறிப்பிட முடியாது. நீங்கள் யோசிங்கோ, ஒரு நர்சரியிலே குர்ஆன் மதரசாக்கள் ஆரம்பிக்கப்பட்டுவிடும். ஒரு புள்ள நேசரிக்கு எப்படி போகும்? அழகா உடுப்பாயும் பண்ணி, டிஃபன் பாக்ஸில் சாப்பாட்டை போட்டு, தண்ணி போத்தலில் தண்ணி ஊற்றி, முடிய அழகா வாரி, ஷூ அழகா போட்டு, உமா அப்பா அழகா கொண்டு வந்து என்ன செய்வாங்க? பஸ்லேயோ வாகனத்துலேயோ ஏற்றி இறக்கி விடுவாங்க. அங்கே வரவேற்கின்ற மதரசா அந்த ப்ரீ ஸ்கூல்லையாக இருக்கலாம், கிரேட் 1லையாக இருக்கலாம், அங்கே வரவேற்கின்ற டீச்சரும் எப்படிப்பா பிள்ளைகள் அழகாக வரவேற்பாங்க. படிப்பிக்கிற மெத்தட் எப்படி இருக்கும்? பிள்ளைகளோட ஆடி பாடி சந்தோஷமாக சாப்பிட்டு இப்படி தான் படிப்பிப்பான். என்ன மெத்தடில் படிப்பிப்பான்? கதை சொல்லி, பாட்டு பாடி, ப்ரைஸ் கொடுத்து, அங்கே ஸ்டார்ஸ் கொடுத்து, இப்படி பல்வேறு வகையான விஷயங்கள் அங்கே நடக்கும். அப்போ அது அட்ராக்டிவாக அங்கே நடக்குதுன்னு சொல்லுவோம். அதே போல் ஸ்கூல்லேருந்து வந்து குர்ஆன் மதரசாவுக்கு போகுது. வீட்டுக்கு 12 மணிக்கு வருதுன்னு வச்சுக்கொள்வோம். 12 மணிலேருந்து 2 மணி ஆகாட்டி வீட்டு முற்றத்தில் விளையாடி கொண்டு இருக்கும். 2 மணிக்கு உமா கூப்பிடுவா, மதரசாவுக்கு போவாங்கம்மாண்டு. அப்போ ஓடி வார ஈக்கிறத திண்டுட்டு, ஈக்கிற உடுப்பு எடுத்துக்கொண்டு, ஈக்கிற பாட்டாவை போட்டுக்கொண்டு அப்படி போவாங்க. அங்கே மதரசாவில் இருக்கிற ஒழுங்கமைப்பும் எப்படி இருக்கும்? அங்கே அழகான சியாசல் இருக்காது, அங்கே அழகான மதரசாட ஓல் இல்லை, மதரசாட சோறுகள் எல்லாம் அழகாக இருக்காது. கற்பித்தல் முறைகள் எல்லாம் எப்படி இருக்கும்? ஹஸ்ரத் கூப்பிட்டு ஒவ்வொருத்தராக பாடம் கேட்பார். அப்போ இது அட்ராக்டிவான மெத்தட் அல்ல. அப்போ எனவே பிள்ளைகளோ பெற்றோர்களோ நிர்பந்திக்கப்படுகின்றார்கள் தங்களது பிள்ளைகளை அந்த மதரசாவுக்கு எப்படியாவது அனுப்பி எப்படியாவது ஓதலை பிடிச்சிக்கொள்ளும். அந்த கடமைக்காக வேண்டித்தான் அனுப்புகிறாங்களே தவிர மதரசாட முறைமைகளால், மதரசாட பாடத்திட்டங்களால். இதுக்கு அங்கே இன்னொன்று சொல்லலாம். மதரசாட சிலபஸ் புக், பெரும்பாலான மதரசாட சிலபஸ் புக் எப்படி இருக்குமுண்டா, 2 வருடத்துக்கு ஒரு குர்ஆன், அதுக்கப்புறம் பெரிய குர்ஆன், 2 குர்ஆனோட முழு சிலபஸும் முடிஞ்சிடும். ஆனால் ஸ்கூல் அப்படி இல்லை. ஏராளமான புத்தகங்கள், மாதம் சஞ்சிகைகள், செயல் நூல்கள், இப்படி பல்வேறு வகையான நாங்கள் சொல்லுவோம் ஸ்டேஷனரிஸ், பாடசாலை அந்த பாடத்திட்டத்தோடு சம்மந்தம், இப்படி எல்லாம் இருக்கும். இதெல்லாம் தான் கவர்ச்சி. இந்த கவர்ச்சி எங்களை மதரசாலை இல்லை. எனவே அந்த அட்ராக்டிவான அந்த கவர்ச்சிகரமான முறைகள் இல்லாதன் காரணமாக இந்த ஏனோ தானோ என்று தான் பிள்ளைகளும் மதரசாவுக்கு போவாங்க. பிள்ளைகளுக்கு அந்த மதரசாவுக்கு போகணும் என்ற தேவை இருக்காது. பெற்றோரோட வற்புறுத்தலுக்காக வேண்டி போய்த்து போவாங்க. அப்போ பெற்றோர்களோட தேவையும் இந்த குர்ஆன் எப்படியாவது 2ஆம் ஆண்டுக்குள் ஓதிக்கொண்டால் போதும் என்ற நிலையோடு இருக்கும். இதுதான் மிக முக்கியமான காரணம். இந்த சிஸ்டத்தில், இந்த பாடத்திட்டத்தில், இந்த பாட புத்தகங்களில், இந்த கற்பித்தல் முறைகளில் இதெல்லாம் நல்ல சேஞ்சஸ் வருகின்ற பொழுது, முன்னேற்றமான நிலைகள் வருகின்ற பொழுது
பிள்ளைகள் அதற்குரிய முக்கியத்துவத்தை முன்னுரிமையை கொடுத்து கொண்டிருப்பதற்கான ஏராளமான ஆதாரங்களும் முன்னுதாரணமான மதரசாக்களும் இருக்கின்றன. சில இடங்களில் காணப்படுகின்றன. குர்ஆன் மதரசாக்களில் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு மத்தியிலான தொடர்பு எவ்வாறு அமையப்பெற வேண்டும்? ஏனென்றால் கடந்த காலங்களில் ஆசிரியர்கள் மூலமாக மாணவர்கள் தாக்கப்பட்டதன் விளைவாக இந்த விடயங்கள் சர்ச்சைக்குரிய விடயமாக மாறியிருந்தன. இது தொடர்பில் இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு என்ன? அல் குர்ஆன் மதரசாக்களில் அடிக்க முடியுமா என்று கேட்கின்றீர்கள். ஆம், நல்ல கேள்வி. ஹதீஸ் ஒன்றிருக்கின்றது, முரோஹும் பி சபாயின் வத்ரிபூஹும் பி அஷரின். 7 வயதில் தொழுகையை ஏவுங்கள், 10 வயதில் தொழுகைக்காக அடியுங்கள் என்றொரு ஹதீஸ் இருக்கின்றது. உண்மையில் இந்த ஹதீஸ் அடிப்பதற்கு எதிரான ஒரு ஹதீஸ், ஆதாரமாக அமைகின்ற ஒரு ஹதீஸ் அல்ல. எப்படி என்று விளக்குகின்றேன். 7 வயதில் தொழுகையை ஏவுங்கள். தொழுகையை ஏவுதல் என்பது என்ன? ஒரு நாளைக்கு எத்தனை தரம் தொழுகையை ஏவணும்? 5 தரம் ஏவணும். 7 வயசிலிருந்து 10 வயசு வரையும் 3 வருடங்கள் இருக்கின்றன. அப்படி நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள். 365 5ஆல் பெருக்கி அதை 3ஆல் திருப்பி பெருக்கி 4000 சச்சம் தடவைகள் ஏவுதல் என்ற விடயம் வரும். அது சாதாரணமாக ஏவுதல் மட்டுமல்ல, தொழுன்னு சொல்கிறது அல்ல. வாப்பா மகனை பள்ளியை கூட்டிகிட்டு போகணும், உம்மை மகளை கிட்ட வச்சு கொண்டு தொழணும், வாப்பா உம்மை இந்த தொழுகைக்கு முன்மாதிரியாக அமையணும். அது தொழுகையை பயிற்றுவித்தல். 3 வருடம் தொழுகையை பயிற்றுவிங்க. 3 வருடம் பயிற்றுவிச்சா, சரியான முறையில் பயிற்றுவிச்சா ஒரு புள்ள 10 வயசில் தொழுமா தொழாது? எனக்கு இல்லையா? 10 வயசில் தொழுகையை விடுமா? 3 வயசில் 3 வருடம் மிக கடுமையான ஒரு பயிற்சி கொடுக்கப்பட்டால், நாங்கள் சொல்லுவோம் சைக்காலஜியில், ஒரு விடயத்தை ஒரு பிள்ளைக்கு பழக்கணும்னா மேக்சிமம் 20 நாள் பழக்கினா போதும். 20 நாள் பழக்கினா அது ஒரு புள்ளட, அது ஒரு பண்பாடாக நடத்தையாக மாறிடும். இதுக்கு மங்கள பேத்து 60 நாள் தொடர்ச்சியாக ஒரு விடயத்தை பயிற்றுவித்தார், 2 மாதம் பயிற்றுவித்தார், அது வாழ்க்கையிலிருந்து பிரிக்க முடியாத அம்சமாக மாறிடும். இந்த தொழுகை விடயத்தில் அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளை 3 வருடங்கள் பிள்ளைகளுக்கு தொழுகையை கற்பியுங்கள். 3 வருடங்கள் 3 வருடங்கள் கற்பிச்சா 10 வயசில் புள்ள தொழாமைக்கிறதுக்கு எந்த நியாயமும் இல்லை, தொழாம இருக்காது. அப்போ இப்போ 10 வயசில் புள்ள தொழாட்டி யாருக்கு அடிக்கணும்? பிள்ளைகளுக்கா பெற்றோர்களுக்கா? பெற்றோர்கள் அந்த ஒழுங்கு அந்த பயிற்சியை கொடுத்தில்லை. அப்போ அடித்தலுக்கு ஆசிரியர் மாணவர் தொடர்பாக இருக்கலாம், பெற்றோர் பிள்ளை தொடர்பாக இருக்கலாம். அடித்தலுக்கு இஸ்லாத்தில் ஆதாரம் இல்லை. ஒரு ஹதீஸ் இருக்கு, லா இப்ஹு சப்அன் வ அல்லிம்ஹு சப்அன் வ சாஹிப்ஹு சப்அன். முதல் 7 வருடங்களும் பிள்ளைகளோடு விளையாடி பிள்ளைகளோடு விளையாடுங்க. அடுத்த 7 வருடங்களும் பிள்ளைகளுக்கு கற்பியுங்கள். அடுத்த 7 வருடங்களும் பிள்ளைகளோடு நண்பர்களாக மாறி அவர்களுக்கு என்ன செய்யுங்க? ஒழுக்கத்தை, இந்த விடயங்கள் சொல்லிக் கொடுங்க. அப்போ அந்த 10 வயதிலே அடியுங்கள் என்று ஹதீஸ்லையும் அடிப்பதற்கான ஆதாரம் இல்லை, இங்கேயும் அடிப்பதற்கான ஆதாரம் இல்லை. இஸ்லாத்தில் அடிப்பதற்கான ஆதாரம் இல்லை. உதாரணமாக சொல்லேலும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவியிலே தொழுது கொண்டிருக்கின்றார்கள். அவர்களது 2 பேரர்களும் ரசூலுல்லாஹ்வுடைய முதுகுக்கு மேலே ஏறி விளையாடி கொண்டிருக்கின்றார்கள். இப்படியான ஒரு நிலை வருகின்ற பொழுது எங்கள் பள்ளிகள் எப்படி இருக்கும்? அப்போ ரசூலுல்லாஹ் கோபம் போகல, என்ன செய்கிறாங்க? 2 பேரும் முதுகிலேறி விளையாடுறாங்க. அவங்க விளையாடி முடியும் வரை சுஜூதிலே இருந்தார்கள். விளையாடி முடித்ததன் பிறகுதான் அவங்க சுஜூதில் தலையை தூக்குறாங்க. இதுதான் மார்க்கம்.
மார்க்கம் சொல்லுது அந்த பிள்ளைகளுக்கு கற்பிப்பதற்கான ஒழுங்கு லாய்பு சபுன். முதல் 7 வருடமும் விளையாடி கற்பீங்க, விளையாட்டினூடாக கற்பித்தல். அடுத்த 7 வருடமும் அவங்களுக்கு என்ன செய்யுங்க, பயிற்றுவீங்க, சொல்லிக் கொடுங்க, விஷயங்களை சொல்லிக் கொடுங்க. 14 வருடத்துக்கு பிறகு 14 வயசானதுக்கு பிறகும் பிள்ளைகளுக்கு படிப்பிக்கணும்டா அது உங்களோட தோளுக்கு நிகராக வளர்ந்த மனிதர்கள் அவர்களது நண்பர்களாக மாறி அவங்களுக்கு விடயத்தை சொல்லிக் கொடுக்கும். இதுதான் இஸ்லாத்தோட ஒழுங்கு. எங்கேயுமே அடிக்கிறதுக்கான ஒழுங்கு இல்லை. இந்த ஒழுங்கைத்தான் அப்போ நாங்கள் ரசூலுல்லாஹ்வோட வாழ்க்கை வரலாற்றிலே அடித்ததற்கான அந்த வரலாற்று எந்த ஆதாரத்தையும் காண்டல. இந்த ஒழுங்கைத்தான் இன்றைக்கு எடுகேஷன் சைக்காலஜி, எடுகேஷன் டெக்னாலஜி, எடுகேஷன் மெத்தடாலஜியில் சொல்கிறாங்க. விளையாட்டினூடாக கற்பித்தல், செய்து காட்டுவதனூடாக கற்பித்தல், ரோல் பிளே, முன்மாதிரியாக இருந்து கற்பித்தல், இப்படி பல்வேறு வகையான அம்சங்கள் அந்த நவீன கால உளவியலிலே பேசப்படுகின்றன. இதெல்லாம் செய்ய சோம்பரிச்சு கொண்டு இதெல்லாம் செய்கிறதுக்கு அந்த விஷயத்தை கற்றுக்கொள்கிறோம் இல்லை, அதை லைஃப்பில் ப்ராக்டிஸ் பண்ணுறோம் இல்லை. இதெல்லாம் இல்லாமல் அல்லாஹ்வுடைய தூதர் அடித்திருக்கின்றார்கள் 10 வயது என்று சொல்லிக்கொண்டு கம்பெடுத்துக்கொண்டு பாடம் நடத்துவது என்பது இஸ்லாத்துக்கு முரணானது. இஸ்லாம் சொல்லுது இந்த முறைகள் அன்பாக, ஆதரவாக, அரவணைத்து அவர்களுக்கு நண்பர்களாக இருந்து கொண்டு தான் அவங்களை என்ன செய்யணும். நான் ஏற்கனவே சொன்னதான் 3 வருடம் ஒவ்வொரு நாளும் 5 நேரம் தொழுகைக்கான பயிற்சி கொடுக்கப்பட வேண்டும். அப்படி பயிற்சி கொடுக்கப்பட்டால் புள்ள ஒரு நாளும் தொழுகையிலிருந்து என்ன செய்ய. அப்போ தொழுகை தான் இஸ்லாத்தில் மிக முக்கியமான அம்சம். தொழுகைக்கே இப்படியான பயிற்சி என்றால் அடுத்தடுத்த சின்ன விஷயங்களுக்கு அடிப்பதற்கு எந்த விதமான ஆதாரமும் இஸ்லாத்தில் இல்லை. பிரச்சனை என்னண்டா எங்களோட பெற்றோர்களுக்காக இருக்கலாம், எங்களோட ஆசிரியர்களுக்காக இருக்கலாம், அந்த பிள்ளைகளை அரவணைச்சு கொண்டு அன்பாக சொல்லி கொடுப்பதற்கு நேரம் இல்லாத ஒரு விஷயம் இருக்கு. எனவே அப்படியான கம்புகளை தடிகளை தூக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகின்றது. இது இஸ்லாத்துக்கு முரணானது. இஸ்லாத்திட ஒரு விஷயம் அல்ல என்றதையும் விளங்கிக் கொள்ளும். இந்த குர்ஆன் மதரசா கட்டமைப்பு தொடர்பாக நீங்கள் பெற்றோர்கள் மற்றும் சமூகத்துக்கு கொடுக்கக்கூடிய ஆலோசனை அல்லது பரிந்துரை என்ன? உண்மையில் பேசப்பட வேண்டிய ஒரு தலைப்பு. காரணம், இன்று பெற்றோர்களை பொறுத்தவரை தங்களது பிள்ளைகளை அவர்கள் ஒரு பாய்லர்ஸ் கோழிகளாகத்தான் பார்க்கின்றார்கள். எல்லா விடயத்தையும் குறிப்பிட்ட வயதிற்குள்ளால் கொடுத்து குறிப்பிட்ட வருடங்களுக்குள்ளால் அவர்களை ஒரு நிறைந்த படைப்பாக மாற்ற வேண்டும் என்ற வகையில்தான் அவர்களது நேரங்களை ஒழுங்குபடுத்தி இருக்கின்றார்கள். யோசித்து பாருங்கள். காலையில் பாடசாலை, பிறகு குர்ஆன் மதரசா, பிறகு இண்டிவிஜுவல் டியூஷன் அல்லது மேலதிக வகுப்புகள், இரவு நேரத்தில் இன்னும் மேலதிக வகுப்புகள். இப்படி பிள்ளையின் ஷெடியூல், பிள்ளையின் நேர அட்டவணை ஒரு வகையான ரஷ்ஷாக நிறுத்தி வைத்திருக்கின்றார்கள். இதற்குள்ளால் குர்ஆன் மதரசாவுக்கு கொடுக்கின்ற மதிப்பு நான் ஏற்கனவே கூறியது போன்று குர்ஆனை ஓதிக்கொள்ள வேண்டும். எனவே ஆசிரியரிடம் அனுப்பி பாடம் கொடுக்க வைத்து எடுப்பது, இவ்வளவுதான் இருக்கின்றது. அன்பார்ந்த பெற்றோர்களே, நான் ஏலவே கூறியது போன்று பிள்ளைகளது மூளை வளர்ச்சி அடைகின்ற பருவம் இது. 8 வயசுக்குள்ளுக்கு மூளையோட வளர்ச்சி 80% முடிஞ்சிடும். இந்த வயதுக்குள்ளால கொடுக்கணுமான மிக முக்கியமான விடயம் மொழி என்பதை விட மொழியை கொடுக்கணும், பண்பாட்டை கொடுக்க வேண்டும். பண்பாட்டை கொடுக்குறன்றது லேசாக கொடுக்குற ஒரு விஷயம் அல்ல. பண்பாட்டை கொடுக்குற அடிப்படையில் நாங்கள் சொல்லுவோம் மொடலாக இருக்கணும். மொடலாகண்டா நாங்கள் அவர்களுக்கு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். இந்த காலத்தில் பேசப்படுது பாசிட்டிவ் பேரண்ட், இந்த காலத்தில் பேசப்படுது குவாலிட்டி டைம். பிள்ளைகளோடு நேரத்தை கொடுத்தல் தொடர்பாக எல்லாம் பேசப்படுது. எனவே முதலாவது விடயம் என்னவென்றால் எல்லா வகையான அறிவு இருக்கின்ற எல்லா அறிவை
4 மொழிகளை கற்க வேண்டும், கணிதத்தை கற்க வேண்டும், சுற்றாடலை கற்க வேண்டும், தமிழை கற்க வேண்டும், ஸ்காலர்ஷிப்புக்கு கற்க வேண்டும், கராட்டி கற்க வேண்டும், அபகஸ் கற்க வேண்டும். இப்படி எல்லாத்தையும் அந்த பிள்ளைகளோட தலையிலே தவானம். அந்த பிள்ளைகளுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. அந்த கெப்பாசிட்டி என்னன்னு பாருங்க. அதில் மிக முக்கியமானது பிள்ளைகளது ஓதல் வளர வேண்டும், பிள்ளைகளது நடத்தைகள் வளர்ச்சி அடைய வேண்டும். அதுக்கு நீங்கள் நல்ல டைம் ஒன்று கொடுக்கணும். அந்த டைம் குர்ஆன் மதரசாவுக்கு அனுப்புறதிலிருந்து, அந்த கவர்ச்சிகரமாக பிள்ளைகளை அனுப்புறதிலிருந்து, அங்கே அவர்களை அந்த குர்ஆன் மதரசாவை தெரிவு செய்கிறதிலிருந்து, அந்த ஆசிரியர்களோடு தொடர்புபடுவதிலிருந்து, வீட்டுக்கு வந்த பின்னர் அவர்களிடம் பாடம் கேட்டு அதனை என்ன படித்தீர்கள் என்று மீட்டுவதிலிருந்து இந்த விடயங்கள் அனைத்தும் வரும். அதாவது சம முக்கியத்துவம். நீங்கள் பாடசாலையை விட அதிகமாக குர்ஆன் மதரசாவுக்கு கொடுங்கன்னு சொல்லலை. பாடசாலைகளுக்கு கொடுக்கின்ற அதே முக்கியத்துவத்தை குர்ஆன் மதரசாக்களுக்கும் நீங்கள் வழங்க வேண்டும். அப்படி வழங்குகின்ற பொழுதுதான் அல் குர்ஆனை சுமந்த, அல் குர்ஆனை ஓதுகின்ற, அல் குர்ஆனை கண்ணியப்படுத்துகின்ற, மதிக்கின்ற நல்ல பண்பாடுகள் உள்ள ஒரு பிள்ளையை உங்களால் உருவாக்க முடியும். நிறைய கொடுக்கணும்னு நினச்சா பிள்ளைக்கு ஒன்றும் கிடைக்காது. ஏராளமான பிள்ளைகள் இன்று ப்ரெஷரோடு, மன அழுத்தத்தோடு, ஸ்ட்ரெஸ்ஸோடு இருக்கிறான். அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வெளிப்படுத்தி கொள்றதுக்கு, தங்களோட பிரச்சனைகளை, தங்களோட கவலைகளை வெளிப்படுத்தி கொள்றதுக்கு ஒரு பெற்றோர்கள் இல்லாத ஒரு பிரச்சனை பிள்ளைகளுக்கு இருக்கு. எனவே அன்பான ஆலோசனை, குர்ஆன் மதரசா விஷயத்தில் முதலாவது நீங்கள் பாடசாலைகளுக்கு கொடுக்கின்ற அதே முக்கியத்துவத்தை கொடுங்க. ரெண்டாவது, அந்த விஷயத்தில் நேரம் ஒதுக்குங்க. புள்ள என்ன ஓதின, புள்ள என்ன வாசிச்ச, புள்ள என்ன பண்பாட்டை கற்றுக்கொண்டு, அந்த பண்பாட்டை கற்றுக்கொள்றதுக்கு நீங்கள் ஒரு ரோல் மாடலாக வீட்டில் இருங்க. அந்த மதரசா ஆசிரியர்களோட தொடர்புகளை ஏற்படுத்தி கொள்ளுங்க. ஏண்டா இந்த வயசில் நாங்கள் சொல்லுவோம், ஒரு பிள்ளைக்கும் பெற்றோருக்கும் இடையிலான தொடர்பு 12-13 வயதுக்கு அங்கே நீடிக்காது. 12 வயசுக்குள்ளுக்கு அந்த தொடர்பு முடிஞ்சிடும். இதுக்குள்ளுக்கு நீங்கள் கொடுக்கறது தான் அதுக்கு பிறகு உங்களுக்கும் அந்த பிள்ளைகளுக்கும் இடையிலான அந்த நீண்ட கால தொடர்பை தக்க வச்சுக்கொள்ளும். எனவே இந்த காலத்தில் குறிப்பாக அவர்களது பண்பாட்டை ஒழுங்குபடுத்துவதற்கு முயற்சி எடுங்கள். அவ்வாறு எடுக்காத பொழுது பிறகு அதனை ஒழுங்குபடுத்த முடியாது. அதே போன்று சமூகத்தில் இருக்கின்ற நலன் விரும்பிகள், சமூகத்தில் இருக்கின்ற சமூக ஆர்வலர்கள், செல்வந்தர்கள், தனவந்தர்கள் குர்ஆன் மதரசா விஷயத்தில் கூட இன்வெஸ்ட் பண்ணுங்கண்டா அவங்களோட சிலபஸ் ஒழுங்குபடுத்துறதுக்கு, அவங்களோட மதரசாவுடைய ஸ்ட்ரக்சரை ஒழுங்குபடுத்துறதுக்கு, அந்த மதரசாவில் இருக்கிற ஃபிசிக்கல் ரிசோர்ஸஸ், பௌதீக இடங்களை, பௌதீக அமைவிடங்களை ஒழுங்குபடுத்துறதுக்கு, அந்த மதரசாவை ஒழுங்காக கவர்ச்சிகரமாக நடாத்துறதுக்கு. எங்கள் மதரசாக்களில் ஒரு சுற்றுலா செல்லுதல்ன்றது இல்லை. எங்கள் மதரசாக்களை பொறுத்தவரை நல்ல காம்படிஷன்ஸ்ன்றது குறைவு. அந்த காம்படிஷனில் கலந்து கொள்கிறாக்களுக்கு நல்ல கிஃப்ட் கொடுக்குறன்றது மிக குறைவு. இதெல்லாம் தான் என்ன செய்யும்டா, பிள்ளைய குர்ஆனோடு, குர்ஆன் மதரசாவோடு ஒரு பற்றை ஏற்படுத்தும். அந்த பற்றை ஏற்படுத்துறதுக்கு இந்த சமூகத்தில் இருக்கின்ற பல தரப்பினரும் வேலை செய்ய வேண்டும், பணிபுரிய வேண்டும். அப்படி இதெல்லாம் சேர்ந்து நடக்கின்ற பொழுதுதான் புள்ளட்ட குர்ஆன் தொடர்பாக, குர்ஆன் மதரசா தொடர்பாக ஒரு நல்ல பற்று உருவாகும். அதன் அடிப்படையில் நல்ல குர்ஆன் மதரசாக்களுக்கு நல்ல நோக்கங்களை அமைச்சு கொண்டு நல்லதொரு சமூகத்தை உருவாக்கியலுமாக இருக்கும். ஆம், இன்றைய எமது கலந்துரையாடலில் குர்ஆன் மதரசா கட்டமைப்பு தொடர்பாக பல்வேறு விடயங்களில் நாங்கள் கலந்துரையாடினோம். அந்த அடிப்படையில் இங்கு கலந்துரையாடப்பட்ட அனைத்து விடயங்களும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம். சந்திக்கலாம் இன்னும் ஒரு கலந்துரையாடலில், இன்னும் ஒரு நிகழ்ச்சியில். நான் நலீர் நசீர்.